ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து என்னோட டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் வீடியோஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு இல்லை? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா வந்து லைக் அதான் அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி டெலகிராம்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீனும் வந்து டெலகிராமில் தான் போடுவேன். அதுவும் தனியாக ஒன்று வச்சுருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கே வந்து ஒன்லி வீமீன் குக் மட்டும்தான் போடுவேன். அண்ட் என்னோட இன்னொரு சேனலில் வந்து ஹயாங் லைன்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் OT7 ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் தான் நான் OT7 வந்து இப்போ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து லைக் BL தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒரு சேஞ்சுக்கு OT7 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு OT7 வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு OT7 ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலில் வந்து போய் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய 2 சேனல்ஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தர நான் ட்ரை பண்ணுறேன்டா, அப்போ ப்ளீஸ். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம JKவோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். சடன் மேரேஜ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதுதான் வந்து ஸ்டோரியோட டைட்டில். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. எப்போ வந்து ஹார்ட் சீன் வரும்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாம் இப்போது நம்மளோட ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போகலாண்டா, இப்போ ப்ளீஸ். ஸ்டோரி வந்து ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி தான், ஓகேவா? ஸோ வந்து லைக் வில்லேஜ்லேயே இருக்கிற மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஸோ அதனால் எல்லா ஸ்டோரிஸுமே வில்லேஜ் பேஸ்டாக தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ள போகலாம். நீங்களும் JKவும் ரொம்ப வந்து திக் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுல இருந்தே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னே வந்து சொல்லலாம். JK தான் அவர் வந்து லைக் காலேஜ் எல்லாமே நீங்களும் முடிச்சிட்டிங்க, JKவும் முடிச்சிட்டாரு. ஸோ வந்து அவருக்கு வந்து வில்லேஜ்லேயே ஒரு ஜிம்மை வைக்கணுன்ட்டு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்னதாக அங்கேயே வேலையெல்லாம் வந்து ஒரு 1 இயர் வந்து செஞ்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் லோனும் போட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஜிம்மாக வச்சு அதை ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து லைக் வந்து பசங்களும் வருவாங்க, பொண்ணுங்களும் வருவாங்க. டைமிங் மட்டும் சேஞ்ச் ஆகும். பசங்கன்னா பசங்க மட்டும் இருக்கிற மாதிரி, பொண்ணுங்கன்னா பொண்ணுங்க மட்டும் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து அங்கே வந்து டைமிங் வந்து இருக்கும். ஸோ வந்து இதுதான் JKவோட இன்ட்ரோ. உங்களோட இன்ட்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டிங்க. உங்கள் வீட்லையா நீங்கள் வந்து ஜாபுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க. சரி, சிட்டிக்கு போயிட்டால் ஜாலியாக வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தாட்டு. ஸோ நீங்களும் வந்து உங்களோட லைக் வந்து யாராவது கூப்பிட மாட்டாங்களா வேலைக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிடைக்கிற கேப்லலாம் வந்து எப்போல்லாம் இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து JK என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சரி உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் சரி நீ வந்து ஒரு ஜிம் இன்ஸ்ட்ரக்டராக இரு, பொண்ணுங்களுக்கு வந்து நீ வந்து டீச் பண்ணு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லி கொடுத்து கேட்டிருந்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரி நமக்கும் வந்து டைம் பாஸ் ஆக்கு, இது ஒரு நல்ல ஒரு இன்கம்மாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து JKவோட அந்த ஜிம்லேயே வந்து ஒரு அசிஸ்டண்ட் கோச்சாக வந்து கேர்ள்ஸுக்கு வந்து நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இதுதான் வந்து உங்கள் 2 பேரோட இன்ட்ரோ. ஸோ இப்போ மீதி வந்து ஸ்டோரிக்குள்ளார போயிடலாம். நான் நிறைய தடவை ஸ்டோரிக்குள்ளார போயிடலாம்னு சொல்லிட்டு திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் வந்து இப்போது JK தான் அவருக்கு வந்து அவரோட பைக்கில் தான் வந்து வந்துட்டுருக்காரு.
யாரை பார்க்கறதுக்குன்னா உங்களை பார்க்கறதுக்கு தான். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா கேர்ள்ஸ் கேங் இருக்கும் இல்லையா, அங்கே தான் உட்காந்து நீங்கள் கிராமம் அப்படின்னாலும் தாவணி தானே போடணும். அப்படி தான் தாவணி போட்டு நிலா உட்காந்து அங்கே அப்படியே ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. ஜேகேவும் பைக்கில் வந்துட்டுருக்காரு. இப்போ உங்கள் முன்னாடி தான் லைக் அந்த கேங்னா திட்டு மேலே தானே உட்காருவாங்க. அங்கே தான் உட்காந்து எல்லாம் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு, நிறுத்திட்டு ஹாரன் அடிக்கிறாரு. நீங்கள் ஜேகே வந்ததை கவனிக்கல. ரொம்ப மும்முரமாக லைக் உங்கள் கேங்குலர் அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. லைக் நீங்கள் கவனிக்கல. ஒரு தடவை ஹாரன் அடிச்சிருப்பாரு, நீங்கள் கவனிக்கல. அகெயின் லைக் ஹாரன் அடிக்கிறாரு, அப்போவும் நீங்கள் கண்டுக்கல. எல்லாம் அவ்வளோ மும்முரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ எத்தனை தடவை ஹாரன் அடிச்சாலும் இவள் காதில் விழவே விழாச்சு, எரும மாடு. அவரும் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் ஜடையை தான் பிடிச்சி இழுக்கிறாரு. ஆ ஆ டேய் எருமை, என்னடா பண்ணுற, விட்றா விட்றா. அவன் ஜேகேவோட கையை அடிக்கிறீங்க. ஏய் லூஸு, எத்தனை தடவை தாண்டி உன்னை ஹாரன் அடிச்சு கூப்பிடுறது? காது எங்கே வச்சிருக்க? காது கேட்குதா இல்லையா? நானும் ஒரு தடவை அடித்தேன், சரி பார்க்கல, கண்டுக்கல, கவனிக்கலன்ட்டு விட்டு திரும்பவும் நீ அதே தான் பண்ணிட்டு இருக்க. பிடிச்சி உங்க ஜடையை பிடிச்சி இழுக்கிறாரு. டே விட்டுட விட்டுட, வலிக்குதுடா, வலிக்குது ஜேகே. ஜேகேவும் உங்களை நல்லா பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறமா தான் விட்டுறாரு. எரும மாடு, எரும மாடு, இதுவிட இப்படி பண்ற? ஓ தாள. ஏய் வாடி. அதெல்லாம் வரமாட்டேப்படா. ஏய் இப்போ நீ மட்டும் வரலண்ணா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ இவன் பண்ணாலும் பண்ணிடுவா. சரி வரேன் வரேன் தொலைகிற. இருங்கடி போய் நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் அவரோட பைக் கிட்ட தான் போய் அவர் பைக்கில் ஏறி உட்காடுறாரு. ஸ்டாண்டெல்லாம் எடுத்து விட்டு, என்னடா என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஏண்டா இப்படி என்னை படுத்து எடுக்கிற? கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு உனக்கு பொறுக்கவே பொறுக்காதே. அவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்போ நான் யாரு? நான் யாரு? நீ யாருன்னு உனக்கே தெரியலன்னா அப்புறம் எனக்கு எப்படிடா தெரியும்? ஐயா பழைய பஞ்சாங்க மூட்டை ஏறி உட்காரு வண்டியில. எங்கடா சொல்றேன்டி, உட்காரி. ஓ உன்னோட பெரிய ரோதனையா போச்சுடா. ஏய் இருங்கடி, எங்கேயோ கூப்பிடுறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்களும் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு லைக் புல்லட் மாதிரி தான் ஜங்கு வச்சிருப்பாரு. புல்லட்டில் ஏறி உட்காந்துட்டு ஒன் சைடை தானே உட்காருவீங்க. ஒன் சைடாக வச்சு உட்காந்துட்டு லைக் சைடில் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை தான் பிடிக்கலான்ட்டு போகிறீங்க. ஏன் தோலில் கை வச்சாலாம் ஆகாதோ மேடம்? ஸ்டாண்டு தான் பிடிப்பீங்களோ? டேய் மூடிட்டு போய் தொலைடா, உன்னோட பெரிய அக்கப்போரா இருக்கு, கையை வைக்கிறேன் போதுமா? ஜேகேவோட ஷோல்டர்ஸில் நீங்களும் கையை வச்சுட்டு சைடில் இருக்கிற இன்னொரு அதாவது எண்டில் இருக்கும்ல, அதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பாய் காட்டிட்டு எங்கே தான் ஜேகே போகிறோம்? சொல்கிறேன்டி, ஏன்டி உனக்கு அவ்வளோ அவசரம்? நிலாவும் யோசிக்கிறாங்க, இவன் அவ்வளோ சீக்கிரமாக பண்ண மாட்டானே, எதுக்கு இப்படி பண்ணுறான்? எங்கேயாவது நம்மளை கூட்டிட்டு போய் கோத்து விட்டுருவானோ அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அடே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒழுங்காக பைக்கு நிறுத்துரு, ஒழுங்காக பைக்கை நிறுத்திட்டு ஜங்கோக் கண்டுபிடிச்சிட்டாடா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள எதுவும் நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் முடியாது மூடிக்கிட்டு வா. டேய் ஜங்கு இப்போ மட்டும் நீ வண்டியில் நிறுத்தலைன்னு வச்சுக்கேன், வண்டியிலேருந்து குச்சிருவேண்டா. ஜேகே உடனே வண்டி ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் கீழே இறங்கிடுறீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, நீ அவளை பார்க்க தானே போற? ஆமா, அதுக்கு எதுக்குடா என்னைய கூப்பிட்டு போற? அவ கூட நீ கொஞ்சத்துக்கு கொலாவதுக்கு என்ன ஏன்டா கூப்பிட்டு போற? உனக்கு மாமா வேலை பார்க்கறதுக்கு என்ன கூப்பிட்டு போறியா? அதுதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன ஏறுதி வண்டியில. இதை பாரு, ஏற்கனவே அவளுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதுல வேற நீ என்னை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கேன், அவ்வளோ தாண்டாவ. எதுக்கு அவ வந்தா, ஏன் வந்தா, உனக்குலாம் வேற வேலையே இல்லையா? எப்பவுமே எதுக்கு இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது அவ கேட்டேன்னு வச்சுக்கேன், உன்னதாண்டா நான் பொல்லான்னு பொழக்க போறேன். ஏய் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுடி, ஏறுடி வண்டியில, எனக்கு இதுக்கு சம்மந்தம், நான் போறேன் அப்படின்னு நீங்க போக போறீங்க. பட் ஆனால் ஜங்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே உங்களை அலையக்கா தூக்கி அவரோட வண்டிக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு டைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. டே என்னடா பண்ணுற, விட்டுறா, டே பைக்கை நிறுத்துடா, மூடிக்கிட்டு வந்துரு,
சொல்லிட்டேன் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். உங்களுக்கு செம்ம காண்ட் ஆகுது. வேற வழியும் இல்லை, இப்போ இறங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜெயிக்க கூட வந்துட்டு இருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த பிளேஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. அது என்னன்னா, ஊருக்கு வெளியில் வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரேராக தான் வருவாங்க. பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் ஜெயிக்க வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாரு. டேய் நான் வரலடா, நீ வந்து தான் ஆகணும். நீ இல்லாமல் நான் எந்த இடத்துக்கு எங்கடி போயிருக்கேன், ஒழுங்கா வாடி. ஏய், நாம் என்ன விசேஷத்துக்கு போகிறோமா இல்லை வேற எங்கேயா போகிறோமாடா? நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன ஏன்டா வந்து கூட்டிகிட்டு போகிற? நீ போயேன்டா. ஏய் வாடி, நீ இல்லாமல் நான் எங்கடி போயிருக்கேன், வாடி. சும்மா நசன்னு பேசிக்கிட்டு வாடி, என் ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ இவனோட பெரிய ரோதனையாக போச்சு கடவுளே. இவனுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே கோயிலுக்குள்ளார வந்து போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கா அவர் உங்கள் கையை பிடிச்சவர் விட்டவே இல்லை. எப்படியாவது அவன் கை விட்டானா எஸ்கேப் ஆகி ஓடிடலான்ட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஜேக்கி நீ ஓடிடுவேன்ட்டு அவருக்கு தெரிஞ்சதுனால உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்களா ஐயோ இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நான் இங்கே வந்து இவனுக்கு காவலாக நிற்க போகிறேன்னு தெரியலையே. ஐயோ ஊருக்குள்ள எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, ஒரே ஒரு பையனை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கியோ ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரீங்க. உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சி நீ தான் சந்தோஷப்பட்டுக்கணும். வேற யார் கூடயும் ஃப்ரெண்டாக இல்லாமல் வாங்கட இருக்கனே அப்படின்ற மாதிரி சங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேனே. ஏ மூடிட்டு வாடி, சும்மா வந்து காண்டு எத்திக்கிட்டு. லைக் வந்து சீக்கே வந்து அப்படியே உங்களை கூட்டிகிட்டு உள்ளார போயிட்டுருக்காரு. ஸோ அந்த சைடை பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீக்கேவோட லவ் பண்ணுற பொண்ணு தான் வந்து அங்கே குளம்னு இருக்குல்ல. ஸோ கோயில்னாலே ஒரு குளம் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னுமே காணும், இந்த நேரத்துக்கு வந்து நம்ம சந்திக்கலாம்னு தானே சொன்னான், இன்னமும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு தான் லைக் வந்து நிலாவோட கையை பிடிச்சிட்டு எழுந்துட்டு வரதை பார்க்குறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு செம்மக்கும் வந்துருச்சு. இவனுக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் இவளுக்கு கூட்டிட்டு சுற்றுறதே வேலையாக வச்சுருக்கான். இங்கே வரும்போது கூட அவளை கூட்டிக்கிட்டு தான் வரணுமா? அவளுக்கு அது ஏதாவது அறிவு இருக்கா? அதெல்லாம் என்னால் வர முடியாது ஏதாவது சொல்கிறல. ஓசில ரைடு பண்ணுறதுக்கு ஓசில எல்லாத்தையும் வாங்கி திங்குறதுக்குன்னே வந்து சேர்றாளுங்க எல்லாம். இவனுக்கும் புரியவே மாட்டேங்குது, எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரில. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஜங்குக்கும் அவங்களோட ஆளை அவங்க பார்த்த உடனே உங்கள் கையை வந்து விட்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து உச்சிக்கு வந்து அவங்க லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து சரி அவன் கையை விடுங்க புரிஞ்சு போச்சு, அவள் இங்கே தான் வந்து எங்கேயாவது இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா அங்கே குளத்துல அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அங்கே உட்காந்துட்ருக்காங்க. சுபா அவள் பார்க்குற பார்வையிலேயே தெரியுது செம்ம காண்டில் இருக்கான்னு. ஐயோ என்னத்தை சொல்லி தொலைய போகிறாளோ தெரில. இந்த நாய் வந்து அப்புறம் என்கிட்ட தான் கத்திக்கிட்டு கிடப்பான். ஐயோ கத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு இவன் தொல்லை தாங்க முடியாது. பேசாமல் நம்ம எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்ட்டு லைக் வந்து அவங்க திரும்பும்போது தான் வந்து ஒரு பர்சன் மேலே வந்து மோதிடுறாங்க. யாரோ அது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜங்குக்கோட ட்வின் பிரதர் தான். ஸோ வந்து ஜேகேவோட அண்ணன் வச்சுக்கலாம். லைக் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி பிறந்த அண்ணன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் மேலே தான் வந்து மோதுறாங்க. ஸோ மோதுறதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ சடனாக திரும்பினது அந்த பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும்ல. ஸோ அவங்க வெளில போகிறாங்க. ஜேகேவோட பிரதர் வந்து அப்படியே வந்து உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இழுக்கிறாங்க. நடக்கும்போது பார்த்து நடக்க தெரியாதா, கண்ணை எங்கே வச்சுட்டு நடக்கிற அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த லைக் வந்து ஒரு மாதிரி கோல்டு டோனில் தான் வந்து பேசுகிறாரு. நிலாக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயோ ஒருத்த எப்படின்னா இன்னொருத்த எப்படியா? அது வந்து நான் கவனிக்கலை. இதே நானாக இருக்கிறதுனால பரவாயில்ல, இதே வேறு யாராவது இருந்திருந்தா என்ன இங்கே இருந்திருக்கோம். கொஞ்சமாச்சும் பார்த்து நடப்புல. சரி அண்ணா. எது? சரி அண்ணா அப்படின்னு சொன்னேன். நான் எப்படி உனக்கு அண்ணான்னு? இல்லை நீங்கள் ஜங்குக்கு அண்ணன்னா அப்போது எனக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரத்துக்குள்ளரே வந்து
லைக் வந்து சங்குக்கோட அண்ணன் வந்து இதை பாரு, நான் அவனுக்கு தான் அண்ணன், உனக்கு அண்ணன் இல்லை, புரியுதா? சும்மா அண்ணன் அண்ணன்ட்டு கூப்பிட்டுட்டு என்ன கடுப்பேத்துற வேலை வச்சுக்காத பிள்ளை, புரியுதா? சரி, அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? தம்பின்னு கூப்பிடட்டா அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. லைக் உங்கள் பேர் பெஸ்ட் இருக்கு, அதுதான் பிடிச்சி நல்லா கிள்றாரு. ஆ கில்லாதீங்க கில்லாதீங்க. ஆ இதை பாரு, நான் உனக்கு அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை, புரியுதா? சும்மா வந்து எடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காத. எப்போ பார்த்தாலும் அவன் கூடவே சுற்றிட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஆ என்னமோ நான் ஆசைப்பட்டு உங்கள் தம்பி கூட சுற்றிட்டு இருக்க மாதிரி, அவன் தான் வந்து நான் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன்னு என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கூட தோ அங்கே பாருங்க, உங்கள் தம்பி அவனோட ஆள் கூட அவன் இருக்குன்றதுக்காக என்ன வந்து காவலுக்கு நிற்க வச்சுட்டு போயிருக்கான். நான் தான் வந்து கோவப்படணும், நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. லைக் வந்து அவரும் பார்க்குறாரு. லைக் 2 பேருமே ரொம்ப கொஞ்சம் கொலாவிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கே போச்சு? அவன் தான் கூப்பிடுறான்னா நீ வந்துடுவியா? ஆ நான் வந்து வரமாட்டேன்னு தான் சொன்னான். என்னை அப்படியே அழகாக தூக்கி அவன் வண்டியில் உட்கார வச்சுட்டு ஓட்டிட்டு வரேன். நான் என்ன பண்ணுறது? கீழே குதிச்சா என்ன ஆகுறது? சரி, போதும் போதும், நிறுத்து. லைக் வந்து இதில் ஜங்குக்கோட அண்ணனோட பேர் நான் இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஜங்குக்கு வந்து தம்பி, ஸோ அண்ணனோட பேர் வந்து ஜியோன் குக் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ குக், ஸோ அவர் வந்து ஜியோன் ஜங்குக்கு, இவர் வந்து ஜியோன் குக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவரோட கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இவர் வந்து எப்படி வந்து ஜங்குக் ஒரு சாஃப்டான கேரக்டரோ கொஞ்சம் சாஃப்டாக இருப்பார். பட் ஆனால் அவரோட அண்ணன் குக் வந்து ரொம்பவே வந்து ரகடான ஆளுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு மினி வந்து கேங்ஸ்டர் மாதிரி தான் வந்து சுற்றிட்டுருப்பார். எங்கே பிரச்சனை வந்தாலும் ஆளாக அங்கே போய் நின்றுட்டு சண்டை போட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தான் வந்து அங்கே மெயினாக வந்து இருப்பார். அந்த மாதிரியான கேரக்டர் தான் வந்து இவர். ஸோ வந்து அவ்வளோதான் இவரோட இன்ட்ரோ. இது இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து லைக் வந்து குக் வந்து உங்களோட பெஸ்ட்ல இருந்து அவர் கையை எடுக்கவே இல்லை. பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் வந்து இன்னமும் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஐயோ, ஒருத்தங்கிட்ட இருந்து மாட்டி இன்னொருத்தங்கிட்ட, ஒருத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டனே அப்படின்னு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன பிள்ளை? ஒன்றும் இல்லை. சரி வா, கோயிலுக்குன்னு வந்துட்ட, வா போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு அவரும் வந்து உங்களை இழுத்துட்டு போகிறாரு. ஐயோ, ஒருத்தங்கிட்ட தான் தப்பிக்கலான்னு பார்த்தா இன்னொருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே, ஏடா என்ன இப்படி 2 பேரும் வந்து அப்படி இப்படின்னு பந்தாடிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு நீங்களும் வந்து சரி சாமியாவது சாமிக்கிட்டையாவது நம்ம புலம்பி தீப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சாமி முன்னாடி நின்று அப்படியே நீங்கள் புலம்பி தீத்துட்டு இருக்கீங்க. அவளே எனக்கான ஒருத்தனை எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து கண்ணை மூடிட்டு முதல்ல இவங்க 2 பேர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, என்னால் முடியல. ஒருத்தன் அவளை லவ் பண்ணுறதுக்கு என்ன காவலுக்கு நிற்கிறான், இன்னொருத்தன் எதுக்கு நீ அவங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கன்ட்டு கேவலமாக கேட்குறான், நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு இவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது குக் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வந்து உங்களோட கழுத்தில் வந்து தாலியை கட்டிடுறாரு. நீங்கள் ரொம்ப மும்முரமாக வந்து உங்கள் சாமிக்கிட்ட உங்களோட புலம்பல்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்கேருந்து சாமியார் லைக் வந்து பூஜை பண்ணுறவர் இருப்பார்ல, பூசாரி இருப்பார்ல, அவர் வந்து சாமிக்குவெல்லாம் வந்து ஆரத்தியெல்லாம் கட்டி சரி வெளியில் காட்டலாம், இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்ட்டு அவர் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்தால் அங்கே சில ஒரு 2-3 பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஷாக்கு, அந்த பூசாரிக்கு ஷாக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா இது, நம்ம கழுத்தில் ஏதோ ஒன்று திடீர்னு ஊடுருவுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி லைக் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குனிஞ்சு பார்த்தா உங்கள் கழுத்தில் தாலி தொங்குது. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு, எவன்டா கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா குரூப் தான் வந்து நின்றுட்டுருக்காரு. அவர் கேஷுவலாக வந்து இருக்காரு. லைக் வந்து பூசாரி வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல, அதில் குங்குமம் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே கேஷுவலாக உங்களோட நெத்தியில் வச்சுட்டு தாலிலையும் வச்சுட்டு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
என்னது உங்களுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு, அப்படியே மயக்கமா வருது உங்களுக்கு, அப்படியே விழ போறீங்க. அவர் அப்படியே உங்களை பிடிச்சிடுறாரு. என்ன புள்ள, நான் ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ளாரையுமே மயங்கி கிடக்குற, மயங்க போற, இன்னும் பண்றதுக்கு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு அடே என்னடா பேசுற நீ, என்னடா நடக்குதுங்க, நான் கனவு ஏதாவது கண்டுறேன்னா, இல்ல இல்ல கனவு மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. அவர் அப்படியே உங்களை லைக் கை தாங்களா லைக் வந்து அப்படியே உங்களை நேரா நிறுத்துறாரு. நீங்க சாமி தான் பாக்குறீங்க. உன்கிட்ட இப்பதானே நான் கேட்டேன், எனக்காக இங்க இருக்கானே அவனை அனுப்புன்னு சொல்லிட்டு, இப்படி கல்யாணத்துல கொண்டு வந்து முடிச்சிட்டியே, அதுவும் இவன் கூடயா அப்படின்ற மாதிரி சாமியை பார்த்து அப்போ புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த கொடுமை அப்படின்ற மாதிரி நீங்க சாமியை பார்த்து புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கீங்க. கூக்கா அவர் வந்து உங்க கையை பிடிச்சிட்டு, அலாமா பண்ணாட்டி ஏதே போலாமாவா, யோ என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ, நீ பாட்டுக்கு தாலி கட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு பொண்டாட்டிங்கிற போலாமான்ற, என்னையா நினைச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி நீங்களா பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க. இத பாருபுல, எனக்கு கட்டணும்னு தோணுச்சு, நான் கட்டிட்டேன், அவ்வளோதான். ஏதே கட்டணும்னு தோணுச்சுன்ட்டு கட்டிட்டியா? யோ இது என்ன உனக்கு என்ன விளையாட்டா போச்சா? கட்டணும்னு தோணுச்சு கட்டிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ற, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கையா? ஐயோ ஏன்யா இப்படி பண்ற? ஒரு பக்கத்துல உன் தம்பி தான் இந்த டார்ச்சர் பண்றான்னா, இன்னொரு பக்கத்துல நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாலி கழட்டலான்ட்டு போறீங்க. உடனே அவரா உங்க கை ரெண்டையும் வந்து லைக் வந்து பிடிச்சி பின்னாடி இருந்து லைக் ஒரு ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. உங்களை அப்படியே ரொம்ப கோபம் முறைச்சு பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி அள்ளி விட்டுது. இதை பாருப்பல, இந்த தாலியை கலட்டுற வேலைலாம் வச்சுக்காத, புரியுதா? இது நான் கட்டின தாலி, இதை கலட்டலான்ட்டு மட்டும் நினைக்காத, புரியுதா? கலட்டலான்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், அடுத்தது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்குமோ அதை முதல்ல பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. உங்களுக்கா ஏதே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ என்னடா பேசுற நீ அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னை எங்கடா கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கு. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி அவரும் உங்களை கையை வந்து விடுறாரு. உங்களுக்கா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. அந்த டைம் தான் வந்து எங்கடா இவ போனா, ஆளையே காணுமே அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் வந்து உங்களை தேடலான்ட்டு வந்து வந்திருப்பாரு. அப்போ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு லைக் வந்து அவங்களோட ஆள் இருப்பாங்களா, அவங்க பேர் வந்து சுஜி. அவர் எந்திரிச்சு போக பார்க்குறாரு. இந்த நிலா எங்க போனா? ஜங்குக் என்ன சுஜி, இப்போ எதுக்கு அவ எங்க இருந்தா என்ன? நீ ஏன் கூட இருக்கிறதுக்கு தானே வந்திருக்க. ஆமாண்டி, இருந்தாலும் வந்து இவ்வளோ நேரம் இங்க இருந்தவ ஆளை காணமே, தொலைஞ்சு கிழிஞ்சு போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? இத பாரு, ஏன் கூட தானே நீ இப்போ நேரத்துக்கு வந்திருக்க, நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்திருக்க, இப்போ அவளை மட்டும் எதுக்கு தேடிக்கிட்டு இருக்க? அடஃபா, நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாம். அவள் எங்கே போனான்னு தெரில, இவ்வளோ நேரமாக நம்ம பேசிக்கிட்டு தானே இருந்தோப்பா, அவன் தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி அவரு சொல்கிறாரு. உங்களுக்கு லைக் வந்து சுஜிக்கு செம காண்டாகுது. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கிற? இங்கே உனக்காக தான் வந்து நான் ரகசியமாக வந்து இங்கே உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தா அவள் எங்கே போனான்னு தெரில அப்படின்ற மாதிரி நீ போயிட்டுருக்க. ஐயோ கோவப்படாதடியே சல்லா குட்டி, அவளை வழுக்க டைம் நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அவளை முதல்ல எதுக்கு நீ உன் கூட எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு வந்துட்டே இருக்க? நீ என்ன பார்க்க வரதுல நீ மட்டும் வர வேண்டியது தானே, எதுக்கு அவளையும் சேர்த்து சேர்த்து இழுத்துக்கிட்டு வர ஜங்கோ? இதை பாருடி பொண்டாட்டி, அவ இல்லாம நான் எங்கேயுமே போனதில்லை, அது ஒரு பழக்கமாயிருச்சு. அவ இல்லாம என்ன போறதுக்கு எனக்கும் வந்து மனசு வர மாட்டேங்குதுடி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் அவளை கூட்டிகிட்டே சுற்றிக்கிட்டே இருப்பியா? வேண்டாம் ஜங்குக்கு, எனக்கு என் கோவத்தை நீ ரொம்ப தான் கிளற. இது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ போகிற இடத்துக்கெல்லாம் வந்து அவளையே கூப்பிட்டு போவியா? அப்போ வந்து நீ அவளை தானே கூப்பிட்டு போவ, என்ன கூப்பிட்டு போக மாட்டல அப்படின்ற மாதிரி வந்து சுஜி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் நீ ஏன்டி அவ்வளோ இப்போ இதுக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? காம் டவுன் ஆகுடி. என்ன நீ கோவப்படுத்திட்டு இருக்க ஜங்கு? பின்ன அவள் இல்லாமல் நீ எந்த இடத்துக்கு போக மாட்டியா? அப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவேன்? அப்போ நீ நானும் போக வேண்டிய இடத்துக்குலாம் அவளை தான் கூப்பிட்டு போகல, அதை தானே சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சுஜி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லடி. அப்புறம் இப்பதானே நீ சொன்ன, ஐயோ சையே தெரியாம சொல்லிட்டேன் சரியா, சண்டை போடாதடி.
வா போய் நம்ம சாமி கும்பல கோயிலுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துட்டோம், சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம உட்காந்து பேசல, கோவப்படாதடி என் பொட்டாட்டி அப்படின்ற மாதிரி சுஜியை காம் பண்ணிட்டு ஜங்குக் வந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து பார்த்தா அங்க நிலாவும் கூக்கும் நின்றுட்டு இருக்காங்க. ஏ அண்ணாப்பாயில நீங்க என்னடா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க வராங்க. இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவ கூட இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல வரும்போது தான் லைக் வந்து சுஜி நோட்டீஸ் பண்றாங்க, அவ கழுத்துல தாலி இருக்கு. செம்ம ஷாக் ஆகி ஜங்குக்கோட கையை பிடிக்கிறாங்க. ஜங்குக் ஜங்குக் என்னாடி, ஐயோ நிலாவோட கழுத்துல பாருடா, என்ன அவ கழுத்துல அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. தாலி இருக்கு, என்னது தாலி இருக்கு, ஏய் என்னடி நடக்குதுங்க, உன் கழுத்துல எவன் தாலியை கட்டினா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கும் வந்து வராரு. முதல்ல கழட்டு 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 அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே எத்துதான் கூக்கு, யார் கட்டின தாலியை யார் வந்து கழட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்துல பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு புரியுது, அப்ப இவன் தான் கட்டினானாடி, அப்ப நீ தாண்டா கட்டினியா? ஆமாண்டா, நான் தான் கட்டினேன். இவ இனிமே என்னோட பொண்டாட்டி, உனக்கு அண்ணி, புரியுதா? அவளை இனிமே கூட்டிட்டு சுத்துற வேலைய வச்சுக்காத, அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிலாவை கூட்டிட்டு அங்கிருந்து அவர் போயிடுறாரு. நிலாக்கா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. லைக் பூக் இழுத்துட்டு போறாங்க, அவங்க பின்னாடி போறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியாத கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இது உண்மைதானா இல்ல இது கனவா அப்படின்ற ரெண்டுத்துக்கும் நடுவுல நின்றுட்டு இருக்காங்க. லைக் அவர் வந்து கூப் வந்து எத்தி வித்ததுல ஜங்குக் கீழே விழுந்திருப்பாரு. உடனே சுஜியா ஜங்குக் ஜங்குக் எந்திரி ஜங்குக், வாடா முதல்ல போலாம்டா. ஏய் என்னடி நடக்குது, இப்ப நான் கனவாடி கண்டேன் இல்ல நிஜமா? ஐயோ நிஜம்தான் ஜங்குக், உன் அண்ணன் அவ கழுத்துல தாலி கட்டிட்டாருடா, எந்திரிடா. ஐயோ ஐயோ என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு, ஏன் இப்படி பண்றா? ஐயோ தெரியல, வாடா. ஜங்குக்கும் வந்து எந்திரிக்கிறாரு. சரி சரி ஜங்குக், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு சரியா? சரிடி சரிடி நீ கிளம்பு, பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சுஜியை அனுப்பிச்சி வச்சுட்டு இப்போ அவரு அங்கே வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜங்குக் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே நிலாவும் கூக்கும் அங்கே போய் நின்றுட்டாங்க. லைக் வந்து உள்ளார வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் யார் வெளியில நின்று கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தா, வந்து பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, கழுத்துல தாலி, நீங்க இவரு லைக் வந்து கூக்கே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன நடக்குது, அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல நீங்களும் இருக்கீங்க. எல்லாரும் அந்த கோமா லைக் பதட்டமா வெளில வராங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா தான் கேட்குறாங்க. பார்த்தா தெரில, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணிட்டேன், என் பொண்டாடி கூட்டு வந்திருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் ஆர்த்தி எடுத்து சீக்கிரமா ஆர்த்தி எடுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ பண்றது பண்ணிக்கிட்டு ஆர்த்தி எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவரோட அப்பா வந்து கத்துறாரு. இதை பாருங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்த்தா தெரில, கல்யாணம் பண்ணியிருக்கேன், தெளிவாக தானே சொன்னேன், ஏன் புரியலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. மா பாட்டி அதான் நான் சொல்றேன், ஆர்த்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு இன்னும் நின்றுகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி லைக் வந்து அந்த ரக்கடை தானே இருப்பார். ஸோ அந்த சொன்னதும் அதட்டுற மாதிரி இருக்கு. அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஆர்த்தி எடுத்துட்டு வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இன்னமும் வந்து நீங்க அவரு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களை கையை பிடிச்சி அவர் உள்ளார கூப்பிட்டு போறாரு. லைக் ஜங்குக்கோட அப்பாவும் தாத்தாவும் தான் உங்களுக்கு சம்மக்கம் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ஏன்னா யாரால இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ கோவமாக தான் வந்து கூக்கோட சட்டையை வந்து அவர் அப்பா பிடிக்கிறாங்க. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கடா, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, எதுக்கு இப்படி பண்ண, முதல்ல பதில் சொல்லு. ஏன் நான் எங்ககிட்ட சொன்னா நாங்கள் பண்ணி வைக்க மாட்டோமா, எத்தனை தடவை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், பொண்ணு பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் வந்து இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ ஒருத்தைய வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்திருக்க, இதை எங்களை ஏற்றுக்க சொல்றியா? முதல்ல அவளுக்கு எங்க இருந்து கூட்டு வந்து அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு இந்த தாலியை கழட்டி தூக்கி எறி,
அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யோ இதையா தாண்டா நான் எப்போதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ளதே நீங்க நினைச்சுக்கிறீங்க. இத பாருங்கப்பா, லைக் வந்து அவர் சட்டையெல்லாம் வந்து பிடிச்சிருந்திருப்பாரு. அந்த கைய உதறி விட்டுட்டு, இத பாருங்கப்பா, நீங்க சொன்னீங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். எனக்கு வந்து எப்போ கல்யாணம் பண்ணிக்க தோணுதோ அப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தோணுச்சு, நான் பண்ணிட்டேன், கூட்டிட்டும் வந்துட்டேன். உடன் அவரோட தாத்தா தான், இது எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே வந்து ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல. இப்போ ஏன்டா இந்த மாதிரி வந்து வேலையை பார்த்து வச்சிருக்க? திருட்டுத்தனமா பண்ண மாதிரி அசிங்கமா இல்லையா உனக்கு? இத பாருங்க தாத்தா, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன், அவ்வளோதான். டேய் என்னடா ரொம்ப சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க? இது என்ன சாதாரண விஷயமா நினைக்கிறியா? சாதாரண விஷயமா போச்சா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. நான் சாதாரண விஷயம்னு சொல்லலையே. கோயில்ல இவ சாமி கும்பிட்டு இருந்தா, எனக்கு கட்டணும்னு தோணுச்சு, நான் கட்டிட்டேன், அவ்வளோதான். டேய் கட்டணும்னு தோணுச்சு கட்டிட்டேன்ட்டு என்னடா பேச்சு இதெல்லாம்? அவங்களோட அம்மா தான், இவ யாருன்னு கூட வந்து தெரியல. இவ ஜங்கு கூட ஃப்ரெண்டு. அப்பதான் வந்து லைக் வந்து அவங்களுக்கு கோவம் வருது. ஓ, அவன் கூட பழகிட்டு இப்ப எங்க மூத்த பையனை வந்து நல்லா வளைச்சு போட்டுட்டல, இதுக்காக தான் வந்து கூடயே பழகிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க பாட்டி சொல்றாங்க. என்ன எதுக்குடா இழுக்கிறீங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரிதான் வந்து லைக் வந்து நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல தான் ஜங்கு கூட என்ட்ரி. பாட்டி, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீலாம் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, வாடா வா. என்ன நீ வக்காலத்துக்கு வந்துட்டியா? என்ன இவங்க கல்யாணத்துக்கு நீ தான் உடந்தையோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜங்கு கூட அப்பா வந்து சொல்றாரு. இத பாருங்க, இந்த மாதிரி நடந்தது எனக்கே தெரியாது. நானும் இவ்வளோ கோயிலுக்கு போயிருந்தோம் சரியா? அப்போ திடீர்னு இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கே எவ்வளோ ஷாக்கா இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. ஆமாண்டா, இருக்கும்டா, இருக்கும், ஏன் இருக்காது? என்ன நீயும் இவன் கூட சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருப்பியா? உனக்கு தெரியாம தான் கோயிலுக்கு போனீங்களாம், அவன் தாலியை கட்டிட்டானா, உனக்கே இது தெரியாதான்? அதிர்ச்சியா இருக்கான். இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு என்ன நம்பணும்ட்டு தலை எழுத்தாடா நீ சொல்ற பொய்ய? ஐயோ இல்லப்பா, நிஜமாலும் தான்ப்பா, இவன் திடீர்னு இந்த மாதிரி பண்ணுவான்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அங்க ரொம்ப பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, எல்லாரும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல உங்களையும் வந்து சேர்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து அவனை மயக்கிட்டீங்க, ஒருத்தனை மயக்கினது பார்த்ததுன்னு இன்னொருத்தனையும் மயக்கிட்டு அப்படியே மொத்தமா வந்து இது பண்ணிடலாம் பாக்குற, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து பேசுறாங்க. ஐயோ என்ன ஏன்டா இதுல இழுக்கிறீங்க? நானே வந்து ஒரு பொல்லா பூச்சி, என்ன வந்து எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் தேவையா? ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருந்தேன், இவளை புடிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டது உன் பையன், அவனை வந்து கேட்காம என்ன ஏன்டா வந்து இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் நீங்க அப்படியே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. எப்படிடா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கு. இதுக்கு மேல வந்து கூக்கால பொறுக்க முடியல. ஒரு வாய்ஸ் தான், போதும் நிறுத்துங்க எல்லாரும். என்ன விட்டா ரொம்ப எல்லாரும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, நான் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். புரியுதா? தேவையில்லாதவ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவளுக்கே தெரியாது, புரியுதா? அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. நீ சொல்ற பொய்ய நாங்க நம்பணுமாடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. நீங்க நம்புனா நமக்கு, நம்பாட்டி போங்க, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்றீங்க. இத பாருங்க, உங்க இவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. நான் பாட்டுக்கு வந்து சாமி தான் கும்பிட்டுட்டு இருந்தேன், என்னோட புலம்புல சாமி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போதான் இவர் இந்த மாதிரி வந்து எனக்கு தாலியை கட்டிட்டாரு. அப்பவே நான் இதை கழட்டிடுறேன்னு தான் நான் சொன்னேன், கழட்டவும் போயிட்டேன். கழட்டவே இவர் என்னை விடலை. இதை பாருங்க, இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ கூட நான் தாலியை வந்து கழட்டிட்டு அப்படின்ட்டு நீங்கள் லைக் வந்து உங்கள் வாயிலேருந்து வந்ததுமே லைக் வந்து கூக்குக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதையும் மீறி நீங்கள் சொன்னதுமே அவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. லைக் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து எல்லார் முன்னாடியும் வந்து உங்கள் ஹிப்பில் கையை வச்சு செம்ம பக்கத்தில் இழுத்து சும்மா ரஃபா வந்து கிஸ் பண்றாரு எல்லார் முன்னாடியுமே.
லைக் அந்த கிஸ் ரொம்ப அவர் வந்து ரொம்ப கோபமாக இருந்திருக்கும். அந்த கிஸ்ஸில் அதை நல்லா காட்டுறாரு. உங்கள் லிப்ஸை பிடிச்சி செம்மையாக கட்டி கட்டின்னு கடிக்கிறாரு. விட்ட பிளட்டே வந்துடும் போல் அந்த அளவுக்கு வந்து கடிக்கிறாரு. நீங்களா லைக் வந்து அவரை அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க, ஆனால் சுத்தமாக வந்து முடியவே இல்லை உங்களால். அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. இதை பாருடி, லைக் வந்து உங்கள் கழுத்தை தான் அந்த அவர் பிடிக்கிறாரு. இதை பாரு, இனி தாலியை கலட்டுறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுற வேலை, தாலியை கலட்டுறேன்னு சொல்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வையேன், அடுத்தது என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கே தெரியாது. ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி நீ ஏதாவது சொன்னா பண்ணா என்ன பண்ணுவேன்ட்டு. அது என்ன சும்மா சொன்னேன்னு நினச்சியா? அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நைட்டு பண்ண வேண்டியதை பகல்லையே பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு நீங்கள் லைக் வந்து அவர் எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஜங்குக்குலாம் செம்ம கோவம். லைக் வந்து கூக்கோட கலரை தான் பிடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்படா, அவ்வளோட விருப்பம் இல்லாமல் அவ்வளோட கழுத்துலேயே தாலியை கட்டிட்டு இப்போ எல்லாரும் முன்னாடியும் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவருக்கு அவ்வளோ கோவம். என்னதான் இருந்தாலும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அண்ணனாவே இருந்தாலும் இப்படி அவர் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை தான் வந்து லைக் அந்த பாட்டி வந்து பார்க்குறாங்க. நல்லா இருந்த குடும்பத்தை வந்து நாசமாக்கிட்டல, இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளாரே சண்டையை மூட்டி விட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்க்குறல, நீ எல்லாம் உருப்படியா, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல கைங்கறி தான் போல் உன் குடும்பத்தில் இதை தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க போல். எப்படி ஒருத்தனை மயக்கிறது, அவனை எப்படி குடும்பத்தில் சண்டை போட்டு பிரிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுன்னா ஏன்டா சொல்கிறீங்கன்னா, நான் எதுவுமே பண்ணலையேடா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணெல்லாம் கலங்குது. நான் என்ன பண்ணேன், என்னை எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்படியே அழுற மாதிரி நடிக்காத. இப்போ உனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குமே. அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டையை மூட்டி விட்டு இப்போ அடிச்சுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ உனக்கு அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? எனக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு புரியலை. ஏன் என்ன எல்லாம் சொல்கிறீங்க? நான் வந்து அவரை தாலி கட்ட சொன்னேன், ஏன் இப்படியெல்லாம் என்ன வந்து இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அலறீங்க. அது அலறதை வந்து 2 பேருக்குமே வந்து கேட்குது. லைக் ஜங்குக்கும் கூக்குக்கும் கேட்குது. 2 பேருமே வந்து லைக் வந்து உங்ககிட்ட வராங்க. லைக் வந்து ஜங்குக்கு வரதுக்குள்ளாரையே வந்து கூக் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை தான் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இதை பாருங்க, இங்கே நடந்ததுக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவ என்னோட பொண்டாட்டி, புரியுதா? அப்ப மேல தேவையில்லாம யாராவது வந்து ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்க போறதே அவளுக்கு தெரியாது. எனக்கு தோணுச்சு, நான் கட்டினேன், அவ்வளோதான். அதை ஏத்துக்கதா இருந்தா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி எனக்கு சிட்டியில் வேலை இருக்குது, அங்கே நான் என்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் இப்போ உங்களை தான் வந்து தூக்கிட்டு அவரோட ரூமுக்கு தான் வந்து போகிறாரு. நீங்கள் செம்மையாக அழுறீங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் கீழே வந்து உட்காந்துட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இப்படி பண்ணி வச்சுருக்கான். டேய் ஜங்குக், உண்மையை சொல்லுடா, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது தானே அப்படின்ற மாதிரி லைக் வந்து ஜங்குக்கோட அப்பா கேட்குறாரு. அப்பா இல்லை அப்பா, கோயிலுக்கு நான் கோயிலுக்கு அவளை கூப்பிட்டேன், அவள் தான் நான் வரலை அப்படின்ட்டு சொன்னேன். நான் தான்ப்பா அவளை வலுக்கட்டாயமாக வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். நீ எதுக்கூட அவ்வளோ வலுக்கட்டாயமாக கோயிலுக்கு கூப்பிட்டு போன? அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல உன் அண்ணன் இப்படி பண்ண போகிறான் அப்படின்னு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. ஐயோ இல்லை தாத்தா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதனால தான் நான் வந்து அவளை வந்து சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைப்பா. அவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. நாங்கள் எப்போவுமே போகிற மாதிரி தான்ப்பா போனோம். இப்படி அவன் பண்ணுவான்ட்டு நான் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. எனக்கு தெரியவும் தெரியாது. நீங்கள் தயவு செஞ்சு அவளை வந்து சொல்லாதீங்க.
அவளுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு அவளை திட்டாதீங்க, அவளோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜங்குக் சொல்றாரு. இப்போ என்ன தாண்டா பண்றது, இந்த மாதிரி இவன் பண்ணிட்டு வந்திருக்கானா, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் வந்து தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. பாட்டியா அப்பவும் வந்து அவங்கள வந்து உங்களை தான் திட்டிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு கோவம் வருது. பாட்டி அறிவு இருக்கா இல்லையா உனக்கு, அதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கல, இதுல அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எல்லாம் அவன் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவளே திட்டிக்கிட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்து அவளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது அவளை பத்தி அப்படின்ற மாதிரிலாம் ஜங்குக் சொல்றாரு. உடனே ஜங்குக்கோட அம்மா, அத்தை எனக்கும் அப்படிதான் சரியா வருது அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது, அந்த பொண்ணுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல, அந்த மாதிரி பொண்ணா இருக்கிற மாதிரியும் தெரியல அத்தை. சரி இல்லாம கூட இருக்கட்டும், இப்ப என்ன பண்றது, அவன் தாலியை கட்டு கூட்டு வந்துட்டானே, என்ன பண்றது இப்போ, அவங்க குடும்பத்துல போய் நம்ம எப்படி பேசுறது, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க பொண்ணை வந்து நம்ம கடத்தி கல்யாணம் பண்ணிட்டோம்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு அங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இப்ப நம்ம போய் பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை, கிளம்புங்க. டே அவங்க அவளோட வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்ப்பா. சரிடா, நீ உன் பைக் எடு, நாங்க கார்ல வரோம் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே கிளம்பி உங்களோட வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஜங்குவும் வந்து அதாவது அவங்களோட ஃபேமிலியெல்லாம் வந்து இப்போ உங்கள் வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்கிது. ஸோ அது வந்து எப்படின்னா ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ஓகே ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வீடு தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே இறங்கி இதுதான்டா அவங்க வீடு. ஆமாப்பா. சரி வாங்க போ, என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு அவங்களும் வந்து வேற வழி இல்லாமல் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு சரி உள்ளார போகிறாங்க. ஜங்குக்குள்ளார போகும்போது அத்தை மச்சான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே தான் போறாரு. இவன் என்ன அத்தை மச்சான்னு கத்திக்கிட்டே போறான். அப்பதான் வந்து லைக் வந்து உங்களோட அம்மா தான் வந்து வெளில வராங்க. டே ஜங்குக்கு வண்டியாடா, எங்கடா இவ்வளோ நாளாக வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டே வந்து வெளியில வர்றாங்க. வந்து பார்த்தா ஹோல் ஃபேமிலி இருக்கு. நீங்க அத்தை இதுதான் என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இவங்க எதுக்கிட்ட இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தாட் இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து உட்காடுறாங்க. அப்போதான் உங்களோட அண்ணன் வந்து சரி ஜங்குக்கு இந்த மாதிரி வந்து கற்று கூப்பிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து கீழே வராரு. உங்களோட அண்ணன் யார் அப்படின்னா எக்ஸோவில் இருக்கிற காய் தான் வந்து உங்களோட அண்ணன். ஸோ அவர் வந்து டே ஜங்குக்கு எப்படா வந்த அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அவர் வந்து அவரோட இது எப்படின்னா வந்து அவர் வந்து சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ லீவ் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால இப்போ அவர் வந்து வந்திருக்காரு. ஆனால் நீங்களும் அண்ணன் இங்கே தான் இருக்கிறீங்களா மச்சான்? ஆமாண்டா லீவ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன், பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே வர்றாரு. அப்போ தான் ஜாங்கோட ஃபேமிலி வந்து உட்காந்துட்ருக்காங்க. இவங்க மச்சான் இவங்கெல்லாம் வந்து என்னோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி. ஓ ஓ, வணக்கம் வணக்கங்க. அவர் வந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து காய் வந்து அவங்க ஜங்குக்கோட ஃபேமிலிக்கிட்ட கேட்குறாங்க. லைக் அப்போ தான் வந்து ஜங்குக்கோட பாட்டி தான், என் பையனும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு போல பேரனை. ஆமாம் பாட்டி, அடிக்கடி எப்போவுமே அவன் இங்கே தான் இருப்பான், இவனும் என் தங்கச்சியும் 2 பேருமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு, முக்கால்வாசி நேரம் இங்கே தான் அவன் இங்கே இருப்பான், எங்கள் வீட்டில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓஹோ, இவன் மட்டும்தானா இல்லை இவனோட அண்ணனும்? டே ஜங்குக்கு உனக்கு ஒரு அண்ணன் இருக்கானாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஷாக்கா. உனக்கு அண்ணன் இருக்கிட்டு உங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரியாதும்மா, நீங்கள் சொல்லி தான் இப்போ எங்களுக்கே தெரியும், அவன் வந்து பெருசாக எதுவுமே சொன்னதில்லை. சரி இவன் ஒரே ஒரு புள்ள அப்படின்னு தான் நினச்சோம், அவன் அண்ணன் இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொன்னதில்லை. அண்ணன் மட்டும்தானா இல்லை தங்கச்சி இருக்காடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு காய். ஒரே ஒருத்தன் மட்டும்தான், கூட பிறந்த அந்த ஒரு பிசாசு அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு முணுமுணுத்துக்கிறாரு. என்னடா சொல்கிற? கேட்கல. ஆமாம் ஆமாம் ஒருத்தன் தான் இருக்கான் கூட பிறந்தவன் அப்படின்ற மாதிரி. ஓஹோ சரி சரி, ஆனால் ஏன்டா சொல்லவே இல்லை உனக்கு அண்ணன் இருக்கான்னு? சொல்லணுன்ற அவசியம் எப்பவும் வந்ததில்லை, அதனால தான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க ஃபேமிலிக்கு புரிஞ்சிருச்சு, ஸோ இந்த மாதிரி அண்ணன் இருக்கான்ட்டு இவங்க குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது போல் அப்படின்ற மாதிரி. சரி
கேட்குறாங்க இந்த மாதிரி. சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி, குடும்பமாக வந்திருக்கீங்களே என்ன அப்படின்ற மாதிரி உங்களோட அம்மா வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி எங்கள் பையன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான், லைக் வந்து எந்த இன்சிடெண்ட்லாம் நடந்துச்சோ வந்து அதை வந்து சொல்கிறாங்க. கேட்ட 2 பேருக்குமே ஷாக். லைக் உங்கள் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருந்த காய் வந்து எந்திரிச்சிடுறாரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஆமா, கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சானா கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டானே, என்ன வேலை இதெல்லாம்? எங்க அவன் இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன், இவ்வளவு தைரியம் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான் அப்படின்னு அவ்வளோ கோவம் வருது. டிடிடி பொறுமையா இருடா, அவசரப்படாதடா. அம்மா என்னம்மா அவசரப்படாத, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை இவங்களும் வந்து பேச வந்திருக்காங்க அப்படின்னு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக்கும் வந்து மச்சான் மச்சான் டே வாயை மூடிட்டு இருந்துரு ஜங்குக்கு, மச்சான் மச்சான்னு சொல்லாத, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்ற மாதிரி அவரும் கத்திட்டு இருக்காரு. இப்படி இங்க இந்த ஒரு மாதிரி சண்டை போயிட்டு இருக்கும்போது தான் வந்து லைக் உங்களோட அப்பா வந்து வராரு. என்னது இது ஒரே சத்தமா இருக்கு, ஏன் எல்லாம் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து உள்ளார வராரு. வந்தவருக்கு செம்ம ஷாக்கு. லைக் ஜங்குக்கோட ஃபேமிலிக்கும் ஷாக்கு. லைக் ஜங்குக்கோட ஃபேமிலினா வந்து லைக் அவரோட அப்பா, ஜங்குக்கோட தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து செம்ம ஷாக்கு. அதே மாதிரியே நிலாவோட அப்பாவுக்கும் செம்ம ஷாக்கு. இந்த சீனை இப்படி இங்கே கட் பண்ணிவிட்டு நாம் வந்து உங்ககிட்டையும் கூக்கு கிட்டேயும் போகலாம். அவர் வந்து இப்போ பெட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ உங்களை தூக்கிட்டு தானே அவரோட ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பாரு. உங்களை அப்படியே அவர் பெட்டில் உட்கார வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் அவர் வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்கள் தள்ளி தான் வந்து போகிறீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. அவருக்கு வந்து நீங்கள் அழறது கஷ்டமாக இருக்குது, இதை பாரு போல அழாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எப்படி எல்லாமே இருக்க முடியும்? என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கல்ல, நான் அவங்கள வளைச்சி போட்டேன். நீங்கள் உங்களை இது வரைக்கும் நான் அதிகமாக பார்த்தது கூட கிடையாது, ஏதோ ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன். ஏன் இப்படி பண்ணீங்க? எல்லாரும் என்னதான் குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நீங்கள் அலறீங்க. கூக்கு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் சொல்ல கை போடுறாரு. ஏ இதை பாரு புள்ள, எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, பண்ணிக்கிட்டேன், அவ்வளோ தானடி, இதுக்கேண்டி இப்படி ஆளற? அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதடி. எப்படி பெருசாக எடுத்துக்க முடியாமல் இருக்க முடியும் சொல்லுங்க? என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. இது கனவு உலகத்தில் இருக்கிறேன்னா இல்லை நிஜமாவே இப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி லைக் வந்து அவரும் வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. லைக் வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அடிக்கிறீங்க, செம்மையாக அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க. ஆனால் அவரோட ஹோல்டு ரொம்ப வந்து டைட்டாக வந்து உங்களை பிடிக்கிறாரு. என்னை விடு, விடுடா, விடு, நான் போறேன் என் அப்பா வீட்டுக்கு போறேன், நான் என் வீட்டுக்கு போகணும், விடுடா, விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க லைக் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறதுல உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அப்படியே வந்து உங்க கை இப்போ அவரோட ஷர்ட்டு தான் வந்து கிரிப் பண்ணுது. ஒன்றும் இல்லடி, இல்லை சரியாயிடும். நீங்கள் அவ்வளோ அழுதுகிட்டே இருக்கீங்க. லைக் அழுது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் வந்து அப்படியே தூக்கமும் வந்திருக்கும். லைக் கண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க. அவர் அப்படியே உங்களை பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்து படுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் தலையை கோதி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கவலைப்படாதடி, கொஞ்சம் நேரம்தான், கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். இப்போ ஒரு கோயிலில் தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த ஊர் அறிய பிரம்மாண்டமாக உன் கழுத்தில் திரும்பவும் நான் தாலி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு அவர் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. உங்களை ரசிச்சுட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் என் மேலே உனக்கு இப்போ கோபம் இருக்கலாம், ஆத்திரம் வரலாம், கெத்து வேணாலும் வரலாம். ஆனால் போக 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 நீ என்னையும் காதலிக்க ஆரம்பிப்படி. உங்கள் ஃபோரில் அப்படியே அவர் வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேண்டை தான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அவர் வந்து உங்ககிட்ட அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது.
இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு முழிப்பும் வருது. நீங்களும் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்க்குறீங்க, அங்க ரூம்ல யாருமே இல்ல. ஸோ நீங்க எந்திரிச்சு கீழ தான் வந்து வரீங்க. கீழ வந்து பார்த்தா, அ கூக் வந்து அவர் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த லைக் அந்த கொலுசு சத்தம் கேட்கலையோ, அந்த கொலுசு சத்தத்த கேட்டு அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. "அ எந்திரிச்சிட்டியா பொண்டாட்டி?" அவர் எந்திரிச்சு உங்க பக்கத்துல தான் வராரு. "அ வா, எங்க இவன் திரும்ப கூப்பிடுறான்?" அப்படின்ற மாரி தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அவரு உங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்றாரு. "வா" அப்படின்ற மாரி உங்களுக்கு டைனிங் டேபிள் இருக்கும்ல, ஸோ அங்க தான் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. "நீ பசியா இருப்பல்ல, நீ பசி தாங்க மாட்டன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு அவர் வந்து உங்களுக்கு பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சு அவர் சர்வ் பண்றாரு. "சாப்பிடு, உனக்கு ரொம்ப பசிக்கும்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. "எனக்கு வேண்டாம். நான் வீட்டுக்கு போணும்." "இத பாரு, இனிமே இதுதான் உன்னோட வீடு. புரியுதா? அது உன்னோட அப்பா வீடு. இத பாருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. நான் வீட்டுக்கு போணும்." "இத பார், அழாத. என் வீட்ல இருந்து உன் வீட்ல பேசுறதுக்காக போயிருக்காங்க. சரியா? சாப்பிடு இப்போ. உனக்கு பசிக்கும்ல." "எனக்கு வேண்டாம்." அப்படின்னு நீங்க வாய திறக்கும்போது, கூக் என்ன பண்ணிடுறாருன்னா, சாப்பாட வந்து பெசைச்சு அப்படியே உங்க வாயில ஊத்திடுறாரு. நீங்க இருந்த பசிக்கும், அதுக்கும் வந்து ரொம்ப வந்து பசி இன்னமும் அதிகமாகுது. வயித்துக்குள்ள இருந்து சவுண்ட் எல்லாம் வருது. நீங்களும் வந்து அவன பார்த்து முறைக்கிறீங்க. "என்ன முறைக்கிற? சாப்பிடு. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீ இத சாப்பிடு. அதான் அப்படியே வந்து ஊட்டுறேன்." அப்படின்ற மாரி அவரு ஊட்டுறாரு. நீங்களும் வந்து உங்களுக்கு பசிக்குதா ரொம்ப, சரி வேற வழி இல்லையே அப்படின்ற மாரி நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க. லைக் சாப்பிட்டு வந்து முடிச்சிட்டீங்க. அவரு தான் வந்து பிளேட்டெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு, உங்களுக்கு வாய தொடச்சி விட்டுறது கூட அவரு தான். ஸோ தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து அங்க லிவிங் ஏரியா சோஃபால தான் வந்து நீங்க உட்காந்துட்ருக்கீங்க. அவரும் வந்து உங்க பக்கத்துல தான் வந்து உட்காந்துட்ருக்காரு. "நம்ம எப்படி வீட்டுக்கு போறது?" அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. "ஆ இத பாரு நிலா, எனக்கு தெரியும் இந்த மாரி திடீர்னு நடந்ததுலலாம் வந்து உனக்கு ஒரு மாரி இருக்கும்னு எனக்கு புரியுது. அ ஆனா அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, நான் பண்ணிட்டேன்." திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் திரும்ப திரும்ப தோணுச்சு பண்ணிக்கிட்டேன், பண்ணிக்கிட்டேன். ஏன் திரும்ப திரும்ப இத சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல. உங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா, அவர் வந்து லைக் வந்து ஜங்குக் எப்படின்னா, அவர் வந்து ஒரு நார்மல் வில்லேஜ் பையன். அந்த மாரி கேரக்டரு. அவரோட அண்ணன் குக் எப்படின்னா வந்து டேட்டூஸ் எல்லாம் போட்டுட்டு, அந்த ப்ரீச்சிங்லாம் இருக்கும்ல, ஸோ லிப்ஸ் கிட்ட, அந்த மாரிலாம் வந்து இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் லைக் பயமா இருக்கு. லைக் வந்து மொரட்டுத்தனமான ஒரு அந்த மாரியான ஒரு கேரக்டரா இருக்கணும் அப்படின்ற மாரி அந்த பயம் வந்து உங்களுக்கு வருது. நீங்களும் லைக் பயமா இருக்குன்னு சொல்றீங்க. "எதுக்குடி பயப்படுற? உன்ன அப்படி நான் என்ன பண்ணிட போறேன்? உன்னலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்." அப்படின்னு உங்க சீக்ஸ தொட விடுறாரு. நீங்க அப்படியே விலகி போறீங்க. "இத பாருங்க, தொடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. எனக்கு பிடிக்காது." "சரி, சரி, சரி. நான் தொடல. சரியா? உன்ன தொடல. ஆனா கூடிய சீக்கிரம் என்ன உனக்கு பிடிக்கும்." "ஆ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்ன பார்த்தாலே எனக்கு கோவம் கோவமா வருது. பயமாவும் வருது. ஏன் இப்படி பண்ண? நான் வீட்டுக்கு போணும்." அப்படின்னு வந்து நீங்க லைக் வந்து அழற மாரி அப்படியே இது பண்ணிக்கிட்டு சொல்றீங்க. குக் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குனு வந்து உங்கள கிஸ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஷாக்கு. அப்படியே கண் அப்படியே வைட் ஆகுது. தள்ளுறீங்க, அடிக்கிறீங்க. லைக் வந்து உங்கள லைக் வந்து கொஞ்சம் கூட வந்து அவரு அசரவே இல்ல, அசையவும் இல்ல. அவரு அப்படியே அந்த கிஸ் வந்து ரொம்ப வந்து அந்த கிஸ் வந்து டீப்பா வந்து போயிட்டுருக்கு. உங்கள அவரு ரொம்பவே இப்ப வந்து நீங்க சோஃபால தான் வந்து இருக்கீங்க. அவரு அப்படியே உங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழ உங்கள படுக்க வச்சுக்கிட்டே வராரு. நீங்களும் இப்ப உங்க மேல ஜங்குக் லைக் வந்து கூக் இருக்காரு. கீழ நீங்க இருக்கீங்க. அவரோட ஷர்ட் தான் நீங்க கிரிப் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா, அவரு கொஞ்சம் கூட அசரவே இல்ல. லைக் வந்து அசையவும் இல்ல. ரொம்ப அந்த கிஸ் அப்படியே வந்து டீப்பா வந்து போகுது. உங்களோட ஹிப் தான் அவரு அப்படியே கிரிப் பண்றாரு.
லைக் வந்து நீங்கள் லைக் அவரோட கிரிப் பண்ண ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறீங்க, தள்ளி விடுறீங்க, தட்டி விடுறீங்க. ஆனால் அவர் திரும்ப 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 உங்கள் ஹிப்பை தான் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் லைக் வந்து அந்த கிஸ் லைக் போக 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 வந்து ஒரு மாதிரி டீப்பாக வந்து போயிட்டுருக்கு. உங்களாலேயும் வந்து முடியலை. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த கிஸ் அப்படியே வந்து அப்படியே லைக் 2 டங்க்கும் வந்து அப்படியே ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. லைக் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க. லைக் வந்து குக் வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. இப்போ 2 பேரோட ஃபோர்ஹெட்டுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதை பாரு புள்ள, உனக்கு இப்போ என்ன வேணால் பார்த்து பிடிக்காம இருக்கலாம், ஆனால் என் கூட பழக பழக உனக்கு கண்டிப்பாக என்னை பிடிக்கும், அந்த நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் எனக்கு என் மேலே உனக்கு காதல் வர்றதுக்கும் வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக என்னை காதலிக்கவும் நீ செய்வ. நான் எப்படி உன்னை இவ்வளோ காதலிக்கிறனோ அதே மாதிரியே நீயும் என்னை காதலிப்ப அப்படின்ற மாதிரி வந்து அவரு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் கண்ணில் வழியுது. ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு பிடிக்கல. இதை பாரு புள்ள, உனக்கு பிடிக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. நீ இப்போ என் பொண்டாட்டி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரியே உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சே, நானும் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், தள்ளுடா. எது டாவா? புருஷனை டா சொல்லி கூப்பிடுறேன்? அப்படி தாண்டா சொல்லுவேன், தள்ளுடா. இப்படியே இந்த சீனை வந்து நான் கட் பண்ணுறேன். இதை வந்து நான் லென்த்தாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கல, பட் ஆனால் போயிருச்சு. லைக் வந்து ஏன் வந்து லைக் நிலாவோட அப்பாவும் பூக்கோட அப்பா ஃபேமிலியும் ஏன் ஷாக் ஆனாங்க அப்படின்ற எல்லாமே வந்து அடுத்த எபிசோடில் தான் வந்து வரும். இதே வந்து லைக் வந்து ஒரு 1 hour கிட்ட போன மாதிரி வந்து போயிருச்சு. ஸோ வந்து இது நெக்ஸ்ட்டு ஒரு இதில் பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா பர்ப்ளீஸ்? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாண்டா பர்ப்ளீஸ். மறக்காமல் வந்து வீடியோக்கு ஹைப்பும் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் ஹைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் நிறையா பேருக்கு வந்து அது ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேவாடா பர்ப்ளீஸ்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் வந்து கமெண்ட்டு, லைக், ஷேர்லாம் பண்ணிட்டு போயிருங்க. பாய்டா பப்ளீஸ்.